தமிழகத்தில் 2 நாளாக நடந்துட்டு இருக்கிற ஒரு துயரமான சம்பவத்தோட எதிரொலி தான். இந்த கரூர் சம்பவத்துக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்லுங்க, யார் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? தொண்டர்களை வெயிலில் காக்க வச்சது சரியா? நிச்சயமா தவறு. தவறு தவறு செய்பவர்கள் திருந்தி ஆகணும். பொதுவாக விஜய் அவர்கள் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக திரைத்துறையில் இருக்கக்கூடியவர். அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. அதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இருக்கலாம். குழந்தைகள் கூட விஜய் அங்கிள் அப்படின்னு பார்த்து அவர் பாட்டை பார்த்து டான்ஸ் போடுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவராக மட்டும் அவரை பார்க்க மாட்டாங்க. ஒரு அரசியல் தலைவர் என்ன கருத்து சொல்ல போறாரு, அவர் சொல்ற கருத்து தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு எப்படி பயன்பட போகுது அப்படின்னு பார்க்கறது ரொம்ப கம்மி. அது ஒரு 80% அப்படி இருக்காது. அவங்க எல்லாம் நம்ம திரையில பார்த்த ஒரு பெரிய உச்ச நடிகரை நேரில் பார்க்கிறோம், விஜய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றதே ஒரு சந்தோஷமா நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ரொம்ப ஒரு காலதாமதமான வருகை என்பது அங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தும். வெயில தண்ணி தாங்க எடுக்கும், மூச்சு திணறல் வரும், சில பேருக்கு மயக்கம் வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அழுத்தம் ஏற்பட்டு கீழே விழுந்து, மரம் முறிந்து கீழே விழுந்து, அவங்க விழுந்தவன் மேல விழுந்து, அவங்க கீழே படுத்து, அங்க பயந்து ஓடுறவங்க கீழே விழுந்தவங்க மேல மிதிச்சு ஓடி, இப்படி எவ்வளவு சூழ்நிலைகள் உருவாகிற வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம டயத்துக்கு வந்தாங்க, டயத்துக்கு போனாங்க அப்படின்னா, இப்ப பாருங்க எத்தனையோ கூட்டங்கள்ல நீங்க இந்தியாவில் பல தலைவர்கள் கூடின கூட்டங்கள்ல இப்படி சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லை. அப்ப நம்ம விஜய் அவர்களை ரசிகர்கள் மிகவும் அன்பா பாக்குறாங்க. அவரை பார்க்க வரும்போது அவர் வந்தோம், பார்த்தோம், சந்தோஷம், பேசினாரு, கேட்டோம் அப்படிங்கிற அந்த கால சூழல் இருக்கு பாருங்க, அதை உருவாக்குறது அங்க தவறிட்டாங்க. மேற்கொண்டு பல இயக்கங்கள்ல இப்ப கரூர்ல வந்த கூட்டம் இன்னைக்கு அது 20,000மோ 30,000மோ 40,000 அதை பத்தி கவலை இல்லை. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, எப்படி வந்திருக்காங்க, அந்த ஒரு செட்டப்ல வந்திருக்காங்களா? இப்ப இந்த பகுதியிலிருந்து இப்ப நீங்க கூட்டு வர்றீங்க, இந்த பகுதியிலிருந்து நான் கூட்டு வர்றேன், இந்த பகுதியிலிருந்து இன்னொரு நிர்வாகி கூட்டு வர்றாரு, அவங்க எல்லாரும் ஒரு கண்ட்ரோலப்பா இங்க நில்லுங்க, பாத்துக்குங்க, தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணும்னு பாத்துக்குங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அங்க இல்லை. ஏன்னா அவங்களே வர்றாங்க. காலையிலிருந்து அவர் ஃப்ளைட்டில் ஏற போகிறதுலேருந்து, ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து, இறங்கினதுலேருந்து, காரில் புறப்பட்டது வரைக்கும் லைவாக பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க கூட வந்து பார்க்கணுங்கிற ஒரு டெம்ப்டை உருவாக்கி விட்டுரும். அந்த கூட்டமெல்லாம் அப்படியே வந்து சரி 4 மணிக்கு வந்துடுவாருங்கும் போது வெயில நின்று 7 மணிக்கு அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாயிரும்.